காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி 6,17,000 வாக்குகள் பெற்று மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். தன்னுடைய சகோதரர் ராகுல் காந்தி பெற்ற வாக்குகளை விட அதிகமாக பெற்றிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. என்னவாக இருந்தாலும் பாஜக அங்கே 3வது இடம் பெற்றிருக்கிறது. 1 லட்சம் வாக்குகள் பெற்று வணக்கம். நடந்து முடிந்த வயநாடு லோக்சபா தேர்தலில் பாஜக தங்களுடைய டெபாசிட்டை இழந்திருக்கிறது. அங்கே முதலாவதாக வந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி 6,17,000 வாக்குகள் பெற்று மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். தன்னுடைய சகோதரர் ராகுல் காந்தி பெற்ற வாக்குகளை விட அதிகமாக பெற்றிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. என்னவாக இருந்தாலும் பாஜக அங்கே 3வது இடம் பெற்றிருக்கிறது. 1 லட்சம் வாக்குகள் பெற்று தாங்கள் டெபாசிட்டை இழந்த நிலையில் மிகப்பெரிய அளவில் மீண்டும் கேரளாவில் பரிதவித்துக் கொண்டிருக்கிறது பாஜக. கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் போன்ற தென்னிந்திய மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் பாஜகவினரால் சோபிக்க முடியாமல் போவது நமக்கு நன்றாக தெரியும். குறிப்பாக கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் ஒரு இடங்களை கைப்பற்ற வேண்டும் என்றால் பல கூட்டணிகளை ஒன்றிணைத்த பின்புதான் அவர்களால் வெற்றி பெற முடிகிறது. அப்படித்தான் வயநாடு தேர்தலையும் பாஜகவும் இடதுசாரிகளும் காங்கிரசும் சந்தித்தார்கள். ஒட்டுமொத்தமாக பிரியங்கா காந்தியினுடைய முதல் தேர்தலாக பார்க்கக்கூடிய இது வயநாடு மக்கள் மிகப்பெரிய அன்பை பிரியங்கா காந்திக்கு செலுத்தி இருக்கிறார்கள். தன்னுடைய ட்விட்டரில் கூட வெற்றி பெற்றதற்கு பிறகு என் அன்புக்குரிய வயநாடு சகோதர சகோதரிகளை என்று அவர் ட்விட்டரிலும் பதிவு செய்திருக்கிறார். 6,17,000 வாக்குகள் அவருக்கு கிடைத்திருக்கிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு 1 லட்சம் வாக்குகளை கிடைத்திருக்கின்றன. டெபாசிட்டை இழந்து போயிருக்கிறது பாஜக என்பதுதான் அங்கே கேலி கூத்தாக இருக்கக்கூடியது. கேரளாவில் நடந்த 3 இடங்களில் நடந்த தேர்தல், பாலக்காடு, சேலக்கரா மற்றும் அதன் பின்பு வயநாட்டில் நடந்த 3 தேர்தல்களிலும் பாஜகவால் மிகப்பெரிய அளவில் சோபிக்க முடியவில்லை. பாலக்காடில் மிகப்பெரிய அளவிலான வெற்றியை நாங்கள் பதிவு செய்வோம் என்று கூறி பாஜக மிகப்பெரிய அளவில் வாய்விட்டதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அங்கே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. சேலக்கரையில் இடதுசாரிகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வயநாடில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கேரளாவினுடைய தேர்தல் முடிவுகளில் பாஜகவிற்கு எந்த ஒரு இடமும் கிடைக்கவில்லை என்பதும் அவருடைய வாக்கு விகிதம் மிகப்பெரிய அளவில் சரிவு அடைந்திருப்பதும் நமக்கு இதன் மூலமாக தெரிய வருகிறது. என்னவாக இருந்தாலும் கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் கண்டிப்பாக பாஜகவால் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்றால் பல தடங்கல்களை கடந்துதான் அவர்களால் அடியெடுத்து வைக்க முடியும். ஏனென்றால் அவர்கள் செய்திருக்கக்கூடிய அநியாயங்களினுடைய கணக்கு அத்தனை அதிகமாகும். பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.